ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஷ்னி கிச்சன். குக் சிம்ப்ளி ஈட் ஹெல்தி. இன்றைக்கி நம்ம தஞ்சாவூர் சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். துவரம்பருப்பு, தக்காளி, வெங்காயம், மஞ்சத்தூள், மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவேப்பிலை. அடுத்தது ஜீரகம், புளி, எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி தழை, தேங்காய் பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள், பெருங்காயத்தூள். குக்கரில் பருப்போட தக்காளி சேர்த்து நல்லா இந்த பதத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக இந்த மாதிரி கடைஞ்சி வச்சுடுங்க. இப்போ அதோட கத்திரிக்காய், முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துடுங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி, இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுடுங்க. அது வெந்துட்டுருக்கும்போது மிக்ஸி ஜாரில் தேங்காயோட ஜீரகம் சேர்த்து விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு பொரிஞ்சதும் அதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குங்க. இந்த வதக்கின வெங்காயத்தை இந்த வெந்துக்கிட்டு இருக்க காய்கறியோடு சேர்த்துடுங்க. அதோடு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துடலாம். அப்புறம் இந்த மாங்காயும் சேர்த்துட்டு அதில் ஒரு அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பாகவே இருக்கும். அதிகமாக புளிப்பு வேணாம் அப்படின்றவங்க புளி சேர்க்க தேவையில்லை. இப்போ அந்த கொதிச்சிட்டு இருக்க குழம்புல கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்த்துடுங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அந்த கொத்தமல்லி தழை வாசம் வரும். மாங்காய் வெந்தவுடனே இறக்கிடலாம். இப்போது ரெடி டு சர்வ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.